வணக்கம். பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலுக்கு உங்களை திரும்பவும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைனர்ல பாரதி ஏர்டெலோட Q4 FY26 earningsல இருக்கிற அந்த நெட் ப்ராஃபிட் மர்மத்தை டீகோட் பண்ண போறோம். லாபம் குறைஞ்சாலும் பிசினஸ் ஏன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போகலாம். இதுதான் இன்னைக்கான நம்ம ப்ளூ பிரிண்ட். Q4 லாப முரண்பாடு, புல் அண்ட் பியர் சினாரியோஸ், FY27 அபாயங்கள், அப்புறம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. வீடியோவோட கடைசி வரைக்கும் இணைஞ்சிருங்க. ஏன்னா எண்டில் நீங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய முக்கியமான ட்ரேடிங் லெவல்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸஸை நாங்க ரொம்ப தெளிவா பிரேக் டவுன் பண்ண போறோம். பகுதி 1 Q4 லாப முரண்பாடு. இப்போ இந்த கன்ஃபியூஸ் பண்ற ஹெட்லைன் நம்பர்ஸ்குள்ள இறங்குவோம். நிறைய ரீட்டெயில் முதலீட்டாளர்களை குழப்பத்துல ஆழ்த்தின அந்த முரண்பாடு இதுதான். ஒரு பக்கம் பார்த்தா நெட் ப்ராஃபிட் 34% சரிஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட உண்மையான கோர் பிசினஸ் ரெவென்யூ ஒரு பிரம்மாண்டமான 16% அதிகரிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் அனாலிஸ்ட்கள் இந்த லாப சரிவை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஏன்னா கடந்த வருஷத்தோட ஒப்பிடும்போது இது வெறும் ஒரு டஃப் பேஸ் கம்பேரிசன் மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆபரேஷனல் லெவல்ல பிசினஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இத ஒரு கார் இன்ஜின் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஏர்டெல் அப்படிங்கிற காரோட ரெவென்யூ இன்ஜின் முன்ன விட ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா வந்த ஒரு ஒன் ஆஃப் ரெகுலேட்டரி சார்ஜ், அதாவது சுமார் 31,607 மில்லியன் ரூபாய் அளவிலான வரிகள் மொத்த எரிபொருளையும் குடிச்சிடுச்சு. போன வருஷம் கிடைச்ச மாதிரி எந்த வரி சலுகையும் இல்லாததால நெட் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா தெரியுது. ஸோ ப்ராஃபிட்டை தவிர்த்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான மெட்ரிக் ARPU, அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். இந்த காலாண்டுல அவங்களோட ARPU 257 ரூபாயா சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது அவங்களோட பிரைசிங் பவர் எவ்வளோ ஹெல்தியா இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா நிரூபிக்குது. பகுதி 2 காளை vs கரடி சந்தை கணிப்புகள். கடந்த காலத்தை பத்தி பார்த்தாச்சு, இனி எதிர்காலத்தை பத்தி மேப் பண்ணுவோம். ஏர்டெல்லோட ஃபியூச்சர் முழுக்க முழுக்க ரெண்டே விஷயங்களை பொறுத்து தான் இருக்கு. ஒன்னு, இந்த வருஷத்தோட பிற்பகுதியில அவங்களால 15 முதல் 20% வரைக்கும் கட்டணங்களை, அதாவது டாரிஃப்ஸை வெற்றிகரமா உயர்த்த முடியுமா, அல்லது ஜியோவோட கடுமையான பிரைஸ் வார்ஸ்ல அவங்க சிக்கிப்பாங்களா? இதுதான் இப்போதைய மிகப்பெரிய கேள்வி. இந்த டார்கெட் லெவல்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ARPU 260 ரூபாயிலே தேங்கி நின்னா ஸ்டாக் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற பியர் சினாரியோ, அண்ட் அதே ARPU 350 ரூபாய் ராக்கெட் வேகத்தில் ஏறினா ஸ்டாக் பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற புல் சினாரியோ. இது ரெண்டையுமே ரொம்ப ஆப்ஜெக்டிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். பகுதி 3 FY27 அபாயங்கள் மற்றும் ஊக்கிகள். அந்த 3 சினாரியோல எது நிஜமாகும் அப்படிங்கறத தீர்மானிக்க போற விஷயங்களை இப்ப பார்ப்போம். எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த 15 முதல் 20% டாரிஃப் ஹைக்ஸ் நிஜமாவே நடந்தா ஏர்டெலோட ARPU எவ்வளோ வேகமா ஸ்கேல் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற 257 ரூபாயிலிருந்து பேஸ் கேஸான 300 ரூபாயை தாண்டி புல் கேஸான 350 ரூபாயை நோக்கி அது அக்ரெசிவா முன்னேற முடியும். ஆனா அதே சமயம் நாம ரிஸ்குகளையும் ரொம்ப இம்பார்ஷியலா கவனிச்சே ஆகணும். குறிப்பா 5G மற்றும் பிராட்பேண்டுக்கான மிகப்பெரிய மூலதன செலவுகள் ஏர்டெலோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோல சுமார் 32% வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற அபாயமும் இருக்கு. பகுதி 4 வர்த்தக உத்திகள் மற்றும் முக்கிய நிலைகள். சரி, இப்போ டெக்னிக்கல்ஸ்குள்ள போய் பிக் மை ஸ்டாக்ஸ் கம்யூனிட்டிக்கான ஆக்ஷனபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு பார்ப்போம். ஏர்னிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஷார்ட் டேர்ம் பேரிஷ் மொமெண்டம் சந்தையில தெரியுது. அதிக வால்யூமோட சரியா அந்த முக்கியமான 19,045 அப்படிங்கிற சப்போர்ட் லெவல்லே ஸ்டாக் இப்போ ஹவர் ஆகிட்டு இருக்கு. 19,000க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடைச்சா அது 2,000க்கு மேலான டார்கெட்டுகளுக்கு ஓபன் பண்ணிவிடும். நீங்க சப்போர்ட் லெவல்ல அக்யூமுலேட் பண்ண நினைக்கிற ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல 1900க்கு மேல பிரேக் அவுட் நடக்குமான்னு வெயிட் பண்ற ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரீ டிஃபைன் ஸ்டாப் லாஸை கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். டெலிகாம் இண்டஸ்ட்ரியில இந்த வருஷ கடைசியில நிஜமாவே அந்த பெரிய டாரிஃப் ஹைக்ஸ் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏர்டெல் அந்த 350 ரூபீஸ் ARPU டார்கெட்டை ரீச் பண்ணுமா? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க படிக்க காத்துட்டு இருக்கோம். ஃபைனலா நம்ம கட்டாய செபி டிஸ்க்ளைமர். நாங்க செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த பகுப்பாய்வு முழுக்க முழுக்க உங்களுடைய கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த முடிவை எடுத்திருப்பதற்கு முன்பும் உங்களுடைய சொந்த ரிசர்ச்சை மேற்கொள்ளவும். இன்னொரு எக்ஸ்பிளைனரோட சந்திக்கலாம்.